வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய வேலையை தேடக்கூடிய குடும்ப தலைவிகளில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போனாதான் குடும்பத்தை ஃபினான்ஷியலாக நெருக்கடி இல்லாமல் நடத்த முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் பெரும்பாலான குடும்பங்களில் நிலவிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ்லேயும் போய் ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் பல்வேறு குடும்ப தலைவிகளுக்கு அமையறதில்லை. இந்த சூழ்நிலையில் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்கிற வாய்ப்பு கிடைச்சா பெரும்பாலான பெண்கள் வேலை செய்ய ஆர்வமோடு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியறதில்லை. அந்த வகையில் ரொம்ப கம்மியான முதலீடு மற்றும் அடிப்படை திறமையை வச்சே பார்க்கக்கூடிய வேலைகளில் ஒன்று. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சொல்லப்படுற ஒவ்வொரு தகவலுமே மற்றவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. எல்லாருக்குமே பார்ட் டைமில் ஒரு இன்கம்காக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக? ஸோ நம்ம வாங்குகிற சம்பளம் பத்தாமல் எக்ஸ்ட்ரா உபரியாக ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படின்றத எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி வாய்ப்பை எதிர்பார்த்து 99% மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா மாதம் டெய்லியும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதனால் நமக்கு ஏதாவது வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் அதை நம்மளால் வருமானமாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் ப்ரொவேதா அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்தியாவிலேயே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஓகேவா? டைரக்ட் செல்லிங்னா என்ன அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒரு பொருளை கம்பெனியில் தயாரிக்கிறாங்க, சரியா? அதோட உற்பத்தி விலை 40 ரூபா. ஆனால் நம்ம அதை வாங்கும்போது அதோட விலை 100 ரூபா, சரியா? ஸோ இந்த இடையில இருக்கிற 60 ரூபா யாருக்கு போகுது அப்படின்னா, தயாரிப்பு விலையிலிருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க ஒரு பெர்சன்டேஜ் லாபம் வைப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஹோல்சேலர் ஒரு லாபம் வைப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து ரீட்டைலர் ஒரு லாபம் வச்சு கடைசியாக நம்ம கைக்கு வருது. இதில் இவங்களாம் இல்லாமல் இடையில அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு அதிகமான தொகை நடிகர்களுக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் விராட் கோலி. ஸோ அவருடைய ஆண்டு வருமானம் கிரிக்கெட் விளையாடுறதுல வெறும் 19 கோடி. ஆனால் அவர் நடிக்கிறது மூலிமா வர்ற வருமானம் 140 கோடி. ஸோ இதிலருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம 40 ரூபா உள்ள பொருளை நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம், ஆனால் இடையில 60 ரூபா அப்படின்றது பெரும்பாலும் மார்க்கெட்டிங், அதாவது நடிகர்களுக்கும் இடையில இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைலர் இவங்களுக்கு தான் போகுது, சரியா? ஸோ அப்போனா டைரக்ட் செல்லிங்னா என்ன அப்படின்னா, தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ணுற 40 ரூபா மதிப்புள்ள பொருளை 100 ரூபாய்க்கு டைரெக்டாக நம்மளே வாங்குகிறோம், ஓகேவா? ஸோ அப்படி வாங்கும்போது அதில் இடையில இருக்கிற 60% லாபமும் நமக்கே கிடைக்கிது, சரியா? ஸோ நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு கீழே சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் கிடைக்கிது. ஸோ இதுதான் டைரக்ட் செல்லிங். உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ். ஸோ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, லண்டன் அந்த மாதிரி இடத்துல 70% பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு தான் நம்மளுக்கு இந்த ப்ரொவேதா மூலயமா கிடச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, இதை நீங்கள் தக்க வைக்கிறது மூலியமாக நிலையான வருமானத்தை உங்களால் ஈட்ட முடியும். எளிமையாக சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிள். எல்லாருக்கும் பார்ட் டைமில் காசு தேவை, எல்லாருமே வீட்டுக்கு தேவையான பொருளை மாதம் வாங்குகிறோம். அந்த பொருளை இவங்கக்கிட்ட வாங்கும்போது பார்ட் டைமுக்கு மணி நமக்கு கிடைக்கிது. நமக்கு கீழே டீம் பெருசாகும் பொழுது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்கம் கூட நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் டைரக்ட் செல்லிங்கோடைய மிகப்பெரிய பவர், சக்தி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 2010 ஸ்டார்ட் பண்ணாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா 2019 தான் பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்ட் செல்லிங்குள்ளே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட்டு மற்ற கம்பெனிஸ் மாதிரி பொருளை தயாரித்து ஜஸ்ட்டு விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2019 டைரக்ட் செல்லிங்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ 2019 அவங்க வரும்பொழுது வெறும் 50 ப்ராடக்ட்ஸ் தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு.
ஓகேவா. அந்த டைமில் வெறும் 30,000 பேர் தான் இந்த ப்ரோவேதாவில் இருந்தாங்க. அதே 2020 வரும்போது 100+ ப்ராடக்டாக மாறிச்சு. 80,000க்கு மேலே ஆட்கள் இருந்தாங்க. 1500 பேருக்கு மேலே அச்சீவர்ஸ் இருந்தாங்க. 2021 130+ ப்ராடக்ட்ஸ், 2022 190+ ப்ராடக்ட். இப்போ 5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் இதில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2024க்கு வந்துட்டோம். 2025 இவங்களோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 250க்கு மேலான பொருட்களை சேல்ஸ் பண்ணுறதும் 10 லட்சம் பேர் மேலே டிஸ்ட்ரிபியூட்டர்களை உருவாக்குறது தான் இவங்களோட மிஷன். ஸோ இவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபுட் ஐட்டம். ஸோ சமையலுக்கு தேவையான எண்ணெய், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஹனி, அதுக்கப்புறம் டீ தூள். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. ஹோம் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ டாய்லெட் கிளீனர், டிஷ்வாஷர், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அதுக்கப்புறமா அக்ரோ, அதாவது விவசாயத்துக்கு தேவையான உரங்களும் மாடுகளுக்கு பால் சுரக்க தேவையான லிக்யூட் எல்லாமே இவங்க கொடுக்குறாங்க. அது போக சலூன் ப்ராடக்ட், அதாவது ஃபேஷியல் கிட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பர்சனல் கேர், ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க. மெயினாக நியூட்ரிஷியன், ஸோ சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நியூட்ரிஷியன் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. அது போக கலர் கேர் இருக்குது, ஸ்கின் கேர் இருக்குது, பேபி கேர் இருக்குது. ஸோ 9 விதமான கேட்டகரியில் இவங்கக்கிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அதிகம் கிடையாது. ரைட், இப்போ இவங்கக்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணி பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு கீழே டீம் டெவலப் ஆகுது மூலியமாகவும் என்னென்ன இன்கமெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டோட்டல் பார்த்திங்கன்னா 11 வகையான இன்கம் இருக்குது. ஒன்று ரீட்டைல் ப்ராஃபிட்டு, ரீபர்ச்சேஸ் கிளப்பு, ஸ்டார்ட் அப் போனஸு, ட்ராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு, ஸ்டார் போனஸு, லைஃப் டைல் போனஸு, மென்டார்ஷிப் போனஸு, லைஃப் டைம் ராயல்ட்டி போனஸ், ஆனுவல் ராயல்ட்டி போனஸ், ரேங்க் அண்ட் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் 11 லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு இன்கம் கிடைக்கிது. ஸோ என்னென்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட், அதாவது இப்போ நீங்கள் இதில் ஐடி போட்டு நீங்கள் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இவங்கக்கிட்ட பொருள் வாங்கும்போது உங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸில் கிடைக்கும். அதாவது இப்போ 100 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் எம்ஆர்பி 100 ரூபா அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் அது 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு வாங்கி சேல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு 40%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 60 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அதோட எம்ஆர்பி 100 ரூபானா ஒரு 80 ரூபாய்க்கோ இல்லை 100 ரூபாய்க்கோ அதை நீங்கள் விற்கலாம் எம்ஆர்பி உள்ள ரேட்டில். ஓகேவா, இதுதான் ரீட்டைல் ப்ராஃபிட். அதுக்கப்புறமா ரீபர்ச்சேஸ் கிளப் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பிவி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, பிஸ்னஸ் வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு பிவி அப்படின்றது 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 பிவி அப்படின்றது ஒரு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ளே இருக்கும். சரியா, ஸோ நம்ம வாங்குகிற காசை இவங்க பிவியாக கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேவா, ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முழுக்க ஃப்ரீ தான், எந்த ஒரு காசுமே தேவை கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ஐடி போட்டதுக்கப்புறமா உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அமௌண்ட்டாக நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்ல. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை ஒரு 500 பிவிக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 500 பிவிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக உங்கள் ஐடியை நீங்கள் க்ரீன் ஐடியாக மாற்றிடலாம், அதாவது ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ அந்த 500 பிவி அப்படின்றது ஒரு 1000 ரூபாயிலிருந்து ஓகேவா 1500 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள பொருளை நீங்கள் வாங்கிறது மூலியமாக உங்கள் ஐடியை நீங்கள் க்ரீன் ஐடியாக மாற்றிடலாம். ஸோ ருபீஸில் நடக்கிற பிஸ்னஸை பிவியாக மாற்றி நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அதில் தான் நம்மளுக்கு கால்குலேட்டும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிவினா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம எப்படி அவங்க இன்கம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 33% மெகா லாயல்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் இதில் வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, ஓகேவா, 3 மாதம் தொடர்ந்து 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த 3 மாதமும் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவாங்க. அந்த டிவைட் பண்ணி வர்ற அமௌண்ட்டை ஸோ 4வது மாதம் உங்கள் ப்ராடக்ட் உங்களோட வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க.
அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? ஸோ 4வது மாதம் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணியே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, மற்றபடி மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 மாதம் 1000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 4வது மாதம் 1000 ரூபா உங்கள் வேலெட்டில் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் 4வது மாதம் ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட். ஓகேவா? ஸோ அது ஒரே டைமில் பண்ணணும்னு கிடையாது, அதுக்கு டைம் லிமிட்டும் கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, முதல் ரீட்டைல் போனஸ் பார்த்தாச்சு. இப்போ ரீபர்ச்சேஸ் கிளப். ரீபர்ச்சேஸ் கிளப்னால் என்னென்னா, ஸோ இப்போ நான் ஐடி போடுறேன், என்னால் டீமெல்லாம் டெவலப் பண்ண முடியாது, நானே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுலேருந்து ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். சின்ன அளவில் ஒரு வருமானம் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 500 PVக்கு வாங்கி உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எந்த கணக்குமே கிடையாது, அது ஜஸ்ட்டு உங்களோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 500 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சியூமர் கிளப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது ஸோ 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். நீங்கள் இப்போ 1000 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். ஓகேவா? இதே இது உங்களோட பர்ச்சேசிங் லிமிட் வந்து 3250 ரீச் ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரீட்டைலர் கிளப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரீட்டைலர் கிளப் வாங்குறீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரு ரீட்டைலர் கிளப் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே 500 PV அப்படின்றது ஸோ 6 5 30 300. ஸோ 6 கன்சியூமர் கிளப் பாயிண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 6 கன்சியூமர் கிளப்பு ப்ளஸ் 1 ரீட்டைலர் கிளப் மொத்தமாக. ஸோ அது ஒரு 30ன்னு வச்சுக்கிட்டா 180, அறிமுகம் 18, 180, இது ஒரு 200. ஸோ 380 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து நமக்கு நாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, ரீபர்ச்சேசிங். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் போனஸ். ஓகேவா? இங்கே தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் தான் ஸ்டார்ட் அப் போனஸ். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் போனஸுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஸ்டார்ட் அப் போனஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் டீம் எப்படி உருவாகுது அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க, நான் ஆனந்த் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே 2 பேரை மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்னா ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? A B அப்படின்ற 2 பேரை மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் டைரெக்டாக. இதுக்கப்புறமா ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவங்களுக்கு கீழே ஸோ இந்த மாதிரி தான் டீமை வந்து நம்மளால் கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கீழே டைரெக்டாக 2 பேருக்கு மேலே உங்களால் ஜாயின் பண்ண வைக்க முடியாது. மற்றபடி அவங்க டீமுக்கு கீழே தான் ஜாயின் பண்ண வைக்க முடியும். இதனால தான் இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படின்னா ஸோ இந்த சைடு, ஓகேவா, இந்த சைடு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, இந்த சைடு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்போது எனக்கு கீழே இவர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா எனக்கு கீழே ஒரு ஆள் வராங்க அப்படின்னா நான் இவருக்கு கீழே இங்கே தான் இவரை போடுவேன். ஓகேவா? ஸோ இன்னொரு ஆள் வராரு அப்படின்னா இவருக்கு கீழே இங்கே நான் போடுவேன். இன்னொரு ஆள் வராருன்னா இவருக்கு கீழே இங்கே போடுவேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு சைடு லெக்கு பார்த்திங்கன்னா என்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது இவர் ஏர்ன் பண்ணுறதுக்கு, ஓகேவா, இவர் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சைடு லெக்கு என்னாலேயே ஃபில் ஆகிக்கிட்டே வரும். இந்த சைடு ஃபுல்லாக, இந்த சைடு அவர் ஒரு சைடு மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும், நல்லது ஒரு வருமானத்தை அவரால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போனா இந்த சைடு இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறனோ இதே மாதிரி என்னோடய அப்ளைன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவருக்கு கீழே உள்ள வர எல்லாத்தையுமே எனக்கு கீழே ஒரு சைடு அவர் மேனேஜ் பண்ணிகிட்டே ஆட் பண்ணிகிட்டே போவார். ஒரு சைடு நான் டீம் டெவலப் பண்ணிகிட்டே போகிறேன், ஒரு சைடு என்னோடய அப்ளைன் டீம் டெவலப் பண்ணிகிட்டே போகிறாரு. அதே மாதிரி நீங்கள் வர 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 உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக டீம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சைடு மட்டும் டீம் டெவலப் பண்ணாலே போதும், உங்களுக்கான இன்கம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பாக இருக்கும், உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பாக இது இருக்கும்.
அதனால தான் இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான். அதனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எந்த டைரக்ட் செல்லிங்லேயும் ஜாயின் பண்ணாமல் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ரைட். ஸ்டார்ட் அப் போனஸ் அப்படின்றது 24% ஆஃப் பிவி. அதாவது மந்த்லி நடக்கிற டேர்ன் ஓவரில் 24% எடுத்து அதில் இருக்கிற வருமானத்தை ஸ்டார்ட் அப் போனஸாக எல்லாருக்குமே பிரித்து கொடுக்குறாங்க. சரியா? ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ் அப்படின்றது மினிமம் 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அந்த மந்த் நடக்கிற பிஸ்னஸை பொறுத்து. ரைட். இந்த ஸ்டார்ட் அப் போனஸ் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஸ்டார்ட் அப் போனஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு கீழே ஏபின்னு 2 பேர் இருப்பாங்களா? ஸோ 2 பக்கமுமே 3000 பிவிக்கு பிஸ்னஸ் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் போனஸுக்கு எலிஜிபிள். ஓகேவா? அப்போ உங்களுக்கு 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒரு ஆள் அப்படின்றவர் அதிகபட்சமாக 200 ஸ்டார்ட் அப் போனஸ் வரைக்கும் வாங்கலாம். சரியா? ஸோ இந்த ஸ்டார்ட் அப் போனஸே உங்களுக்கு 55,000 60,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3000 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் போனஸ். ஸோ 6000 பாயிண்ட் 2 சைடுமே எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்டார்ட் அப். அந்த மாதிரி அதிகபட்சமாக 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார்ட் அப் போனஸுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த மந்த்து நீங்கள் ஒரு 100 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் ஒர்த்துள்ள பொருள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருக்கும் போது உங்கள் டீமில் இவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் அப் போனஸுக்கு எலிஜிபிள். எத்தனை ஆயிரம் பிவி நடந்தாலும் அத்தனாயிரம் பிவிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் அப் போனஸ் கிடைக்கும். அதிகபட்சமாக 200 பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 200 பாயிண்ட்லேருந்து 55,000 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் போனஸே கிடைக்கும். ஓகே. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபண்ட் அப்படின்றது மொத்த டேர்ன் ஓவர்லேருந்து 10% எடுத்து வச்சு அது யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த ட்ராவல் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடும் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா 12,500 பிவி 2 சைடும் நடந்து மேட்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராவல் ஃபண்ட் பாயிண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ ஒரு ட்ராவல் ஃபண்ட் பாயிண்ட் அப்படின்றது 450 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 12,500 பிவி மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ராவல் ஃபண்ட். பட் ட்ராவல் ஃபண்டு மட்டும் இல்லை. ஸோ இந்த 12,500 பிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டார்ட் அப் போனஸுமே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 12,500 பிவி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் ஃபண்டு. ஓகேவா? அதுக்கப்புறமா 4 ஸ்டார்ட் அப் போனஸ். ஸோ அப்போனா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 300 12 1200 ப்ளஸ் ஒரு 500. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 1700 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்டையுமே அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 12,500 பி ரீச் பண்ணிட்டா ஒரு ட்ராவல் ஃபண்டு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஒரு ட்ராவல் ஃபண்டு 4 ஸ்டார்ட் அப் போனஸ். ஸோ மொத்தம் 1700 ரூபா வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சரியா? ஸோ அதே மாதிரி ட்ராவல் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு நீங்கள் மினிமம் 250 பிவிக்கு அந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து 2 மாதம் ஓகேவா 12,500 பிவி பண்ணியிருந்தீங்கன்னா 3ஆவது மாதத்துலேருந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ ஸ்டார்ட் அப் போனஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா ட்ராவல் போனஸ் பார்த்தாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் கார் ஃபண்ட். ஓகேவா? கார் ஃபண்ட் அப்படின்றது டேர்ன் ஓவர்லேருந்து 10% பிரித்து அதை அச்சீவ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ கார் ஃபண்ட் அப்படின்றது அது வாங்கிறதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடு 25,000 பிவி, ரைட் சைடு 25,000 பிவி ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு கார் ஃபண்ட் கிடைக்கும். ஒரு கார் ஃபண்ட் அப்படின்றது 950 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் ஒரு கார் ஃபண்ட் வாங்கும்போது ஒரு கார் ஃபண்ட் வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? ஒரு கார் ஃபண்ட் வாங்கியிருப்பீங்க, 2 ட்ராவல் ஃபண்ட் வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் 8 ஸ்டார்ட் அப் போனஸ் வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு கார் ஃபண்டுன்றது ஒரு கார் ஃபண்டு மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இத்தனை அடங்கியிருக்கும். சரியா? ஸோ ஒரு கார் ஃபண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா
அந்த மந்த்து 500 பிவிக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அதுபோக 3 மாதம் தொடர்ந்து இந்த 25,000 பிவி உங்கள் டீமில் நடந்திருந்ததுன்னா நீங்கள் கார் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டார் போனஸ். ஸ்டார் போனஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு 50,000 பிவி, லெஃப்ட் சைடு 50,000 பிவி நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டார் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஒரு ஸ்டார் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2,200லேருந்து 2,500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒரு ஸ்டார் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50,000 பிவின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு ஸ்டார் ஃபண்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கார் ஃபண்டும் கிடைக்கும், ட்ராவல் ஃபண்டும் கிடைக்கும், ஸ்டார்ட் அப் போனஸும் கிடைக்கும். சரியா? ஒரு ஸ்டார் போனஸ் நீங்கள் வாங்குறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 500 பிவிக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ரைட். ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் போனஸ் அப்படின்றது 3,000 பிவி இல்லையா? ஸ்டார்ட் அப் போனஸ் மட்டுமே நீங்கள் 200 பாயிண்ட் வாங்கலாம். அதில் மூலியமாகவே உங்களுக்கு 55,000லேருந்து 60,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ட்ராவல் ஃபண்ட், ஒரு ட்ராவல் ஃபண்ட் அப்படின்றது 450 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குது. அதில் மேக்ஸிமம் நீங்கள் அதோட சீலிங் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட்ஸ். 350 ட்ராவல் ஃபண்ட் அப்படின்னா நீங்கள் அதுலேயே மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கார் ஃபண்ட். கார் ஃபண்டோட சீலிங் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். அது மூலியமாகவே நீங்கள் வந்து 2 லேக் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஸ்டார் போனஸ் அப்படின்றது மேக்ஸிமம் சீலிங் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ். அது மூலியமாகவே நீங்கள் மாதம் 6 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இப்போதைக்கு 4 தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னும் ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் போனஸுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஸ்டார் போனஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளோ, என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டார் போனஸுக்கு எலிஜிபிள் ஆகும்போது 16 ஸ்டார்ட் அப் போனஸ் கிடைக்கும், 4 ட்ராவல் போனஸ் கிடைக்கும், 2 கார் ஃபண்டு கிடைக்கும், 1 ஸ்டார் போனஸ் கிடைக்கும். சரியா? ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,100 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒரு ஸ்டார் போனஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுடைய வருமானம் 10,100 ரூபா வரைக்கும் வந்துடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, 2 பேரை ரெஃபர் பண்ண போகிறீங்க, அவங்க 2 பேரை ரெஃபர் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. சரியா? இது ஒரு வாய்ப்புன்னு சொல்கிறத விட ஒரு வாழ்க்கைனே கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு இது உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரியா? ரைட். இதுக்கப்புறம் மென்டார்ஷிப் போனஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கீழே 2 பேரை மட்டும்தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் டைரெக்டாக. ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கீழே அப்படியே தான் உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். பட் அவங்களோட ஸ்பான்சர் யாராக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்க. ஓகேவா? அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க, அவங்கள ரெக்ரூட் பண்ணவங்க யார் அப்படின்னா நீங்கள் தான். சரியா? அதனால் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, ஓகேவா, அவங்க சம்பாதிக்கிற பாயிண்ட்ஸு கிடையாது, அவங்க சம்பாதிக்கிற பாயிண்ட்ஸு அவங்களுக்கு மேலே எல்லாத்துக்குமே ஆட் ஆகும். ஓகேவா? அவங்க சம்பாதிக்கிற மணி, அதாவது அவங்க வாங்குகிற ஸ்டார்ட் அப் போனஸ், ட்ராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு, ஸ்டார் போனஸ், ஓகேவா, இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதிலிருந்து 8% இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதுதான் மென்டார்ஷிப் போனஸ். ஓகேவா? லைஃப் ஸ்டைல் போனஸ். சரியா? லைஃப் ஸ்டைல் போனஸ் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து டோட்டலாக 2 லட்சம் பிவி பாயிண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போனஸுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இதில் ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,500 ரூபாயிலிருந்து 7,000 ரூபா வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் 2,000 பிவிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். சரியா? இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே அதோட மடங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லைஃப் டைம் போனஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 66 ஸ்டார்ட் அப் போனஸ் கிடச்சிருக்கும், 16 ட்ராவல் ஃபண்டு, 8 கார் ஃபண்டு, 4 ஸ்டார் போனஸ் கிடச்சிருக்கும். டோட்டல் உங்களோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,720. சரியா? நீங்கள் அப்படி லைஃப் டைம் போனஸ் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் டைம் ராயல்ட்டி போனஸ் அப்படின்றது டோட்டல் பிஸ்னஸ் டர்ன் ஓவர்லேருந்து 1% எடுத்து
நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய ஃபேமிலிக்கு இந்த லைஃப் டைம் ராயல்ட்டி போனஸ் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வருமானமெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமா, என்னால் அப்படி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? 2வது மாதம் அந்த 2 பேருன்றது 4 பேராக மாறுது. ஓகேவா? 3வது மாதம் 4ன்றது 8 ஆகுது, 8 16 ஆகுது, 16 32 ஆகுது. ஓகேயா? இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? ஒரே வருஷத்தில் மாதம் 2 மல்டிப்ளை ஆனால் கூட ஓகேவா, ஒரு வருஷம் முடியும் போது நம்மளோட டீமில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை 8190. சரியா? ஸோ அவங்க மூலியமாக நம்மளுக்கு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா நம்மளோட வருமானம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,62,900 ரூபாய். சரியா? ஸோ இது மாதம் நம்மளுக்கு வரப்போகிற இன்கம். சரியா? ஓகே, இவ்வளோ இல்லைப்பா, இதில் பாதி தான் என்னால் டீம் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ 100% என்னால் கொண்டு வர முடியல, என்னால் ஒரு 50% தான் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ 50% நீங்கள் டீம் கொண்டு வந்தாலே உங்களுடைய மாத வருமானம் 4,50,000. சரியா? ஸோ 50% என்னால் கொடுக்க முடியல, வெறும் 25% தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஓகேவா? 50 கொடுக்க முடியல, 25 தான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா கூட உங்களோட மாத வருமானம் 2,50,000க்கு மேலே இருக்கும். ஸோ எதுவுமே இல்லை, வெறும் 10% தான் அதில் என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட உங்களோட மாத வருமானம் 1,00,000 ரூபா வரைக்கும் உங்களால் எளிமையாக வாங்க முடியும். சரியா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதம் 2 பேருக்கு சொல்லி புரிய வச்சாலே போதும். அடுத்த மாதம் அவங்க 2 பேருக்கு சொல்கிறாங்க, அதுக்கடுத்த மாதம் இப்படி மெல்ல மெல்ல போனால் கூட வருஷ முடிவில் மினிமம் மாதம் 1,00,000 ரூபா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல பிளான், நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஏர்ன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு கீழே இருக்கிறவங்கள சம்பாதிக்க வச்சா நாம் சம்பாதிக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொவேதாவில் மாதம் 51,000, 70,000, ஓகேவா, 72,000, 74,000. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் லீடர் பாஸ்கரன் சார் அப்படின்றவர் மாதம் 5 லட்சத்துலேருந்து 6 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவரால் முடியும் அப்படின்னா நம்மளாலையும் முடியும். நீங்கள் வேறு ஒரு நெட்வொர்க்கில் பண்ணியிருக்கீங்க, வேறு ஒரு டைரக்ட் செல்லிங்கில் பண்ணி ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இவர் வேறு ஒரு டைரக்ட் செல்லிங்கில் இருந்து சரியாக ஏர்ன் பண்ண முடியாமல் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து வெறும் 11 மாதத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார். சரியா? ஸோ இவரால் முடியும் அப்படின்னா நம்மளாலையும் முடியும். நீங்கள் வேறு எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் இருந்தும் முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்களா? உங்களால் ப்ரொவைடால் ஜாயின் பண்ணால் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் உண்மையான கருத்து. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் 500 PVக்கு என்ன வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு சின்ன கிட்டு மாதிரி நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க. உங்களுக்கு ஐடி போடணும்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா என்னோடய டீமில் யார் ஜாயின் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு கீழே தான் வருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சைடு டீம் மட்டுமே டெவலப் பண்ணாலே போதும். நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறதும் இதுதான். ஸோ எல்லாருக்குமேவும் பகுதி வருமானம், பார்ட் டைம் பிஸ்னஸ், பண தேவை அப்படின்றது இருக்குது. எல்லாருமே மாதம் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த கடையை நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு தேவையான அந்த பணம் அப்படின்றது கிடைக்கும். அப்படின்னா அதை பயன்படுத்துகிறதும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதும், அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறதும் அந்த வாய்ப்பை எடுத்துக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை எடுத்துட்டு நீங்களும் மேலே மேலே வளரணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களையும் வளர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம டீம் லீடர்ஸ் எல்லாமே கமிட்டட் டீம் லீடர்ஸ். ஸோ எல்லாருமே டவுட் கேட்டால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் தைரியமாக நம்பி ஜாயின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகேவா? தேங்க்யூ.